நிவேதா, எதுக்கு இந்த வேண்டுதல்? என்ன நிவேதா? என்ன பாட்டி, இன்னைக்கு கோயில நான் உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நானும் தான் மஞ்சு. ஆமா, இந்த நிவேதாவுக்கு என்ன ஆச்சு? எதை கேட்டாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறா. அவ இன்னைக்கு ஃபுல்லா அப்படிதான் பாட்டி, வாயவே திறக்க மாட்டா. ஏன் மஞ்சு? நிவேதா மௌன விரதம் இருக்கா. எதுக்காக மௌன விரதம்? சொல்லு மஞ்சு, பாட்டி கேக்குறாங்கல்ல. நீ சொன்னாதான் சின்னவங்க எல்லாம் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் எவ்வளவு சின்ன குழந்தைத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு பாட்டிக்கு தெரியும். சொல்லு மஞ்சு. என்ன காமேஷ், ஏதோ ஜாடையா பேசுறாப்புல தெரியுது. அப்புறம் என்னத்த, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையே இல்லாத வீமும் வைராகியமும்? நிவேதா எதுக்காக மௌன விரதம் இருக்கான்னு தெரியுமா? உங்களுக்காகத்தான். என்ன மஞ்சு, இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் பாட்டி. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்காக எதுக்கு மௌன விரதம்? இல்ல பாட்டி, நீங்க பல்லவி ஆண்டிய புரிஞ்சுக்கணும், அவங்கள ஏத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். அப்போ சந்தோஷ அங்க பிரதர்ஷனம் பண்றதும் இதுக்காக தானா? ஆமா பாட்டி. நீங்க மனசு மாறணும்னு தான் பாட்டி நான் கூட சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். பாட்டி, பல்லவி ஆண்டி ரொம்ப நல்லவங்க தான் பாட்டி. சந்தோஷ், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த காலத்து பசங்க அலட்சியமாவும் கேலியாவும் நினைக்கிற ஒரு விஷயத்த நீ வேண்டுதலா நிறைவேற்றிருக்க பாரு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த வேண்டுதலுக்கான காரணத்தை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு உன் மேல கோவமா வருது சந்தோஷ். ஏன் நிவேதா, இவன் தான் புத்தி கெட்டத்தனமா ஏதோ செய்யறான்னா நீயுமா? நீ ஒரு புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. நீ இப்படியெல்லாம் செஞ்சு என் முகத்துல கரிய பூசிடுவ போல இருக்கே. இந்த கோயில் வாசல்ல நின்னு சொல்றேன், உங்க வேண்டுதல் நிறைவேறாது. அம்மா, வா மீனாட்சி. அம்மா, வா பல்லவி போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாதுல்ல? நம்ம அனு இருக்காங்கல்ல, அவங்களோட 2 பொண்ணுங்களும் இவங்க தான். இவ பேர் மஞ்சு. நைஸ் டு மீட் யூ அங்கிள். ஹலோமா. இவன் நிவேதா.
என்னங்க, மஞ்சு நம்ம பிரியாவோட தாங்க படிக்கிறா. ஓ அப்படியா? இவன் சந்தோஷ், அனுவோட ஒரே பையன். ஹலோ அங்கிள். ம். இவன் காமேஷ், அனுவோட தம்பி. ஹலோ சார். ஹாய். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். தீபாராதனை ஆரம்பிக்க போறாங்க, வாங்க எல்லாரும் போலாம். சீக்கிரம் வா மஞ்சு. அனு வரலையா? வரல ஆண்டி. அப்பா, இதையெல்லாம் நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். பாட்டி மனசு மாறணும்னு வேண்டிக்கத்தான் நாங்க இன்னைக்கு கோயிலுக்கே வந்திருக்கோம். நிச்சயமா நமக்கு இந்த சாமி நல்லது பண்ணும்பா. மாமா, அதுக்காக தான் நிவேதா மௌன விரதம் இருக்கா. சந்தோஷ் கூட அங்க பிரச்சனை பண்ணான். மீனாட்சி, சொல்லுங்கம்மா. நான் என்ன பாவம் பண்ணினேன்? ஏன் என்ன சுத்தி எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மீனாட்சி, இந்த பசங்கள்லாம் தெரிஞ்சு செய்துங்களா தெரியாம செய்துங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த அனு என்னடான்னா எதுவுமே கண்டுக்காம நமக்கு எதுக்குன்னு இருக்கா, அவளை சொல்லணும். பாவமானு, அவங்கள திட்டி என்னம்மா பிரயோஜனம்? பின்ன வேற யார திட்டுறது? எல்லாத்துக்கும் அனுதான காரணம். ஹலோ அனு, நான் தான் பேசுறேன். அத்தை, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ஆமா, நீ என்ன குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லியே வளர்க்க மாட்டியா? என்னத்த? பசங்களை கோவில்ல பார்த்தேன் அனு. இந்த சந்தோஷம் என்னடானா அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கான். நிவேதா பேசவே மாட்டேங்கிறா. கேட்டா அவ மௌன விரதம் இருக்கிறதா மஞ்சுவும் காமேஷும் சொல்றாங்க. இந்த பசங்க எதுக்காக இப்படி வருத்திக்கணும்? இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியானு? அத்தை, அங்க பிரதட்சணம், மௌன விரதம், இதெல்லாம் இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. நீ அந்த லட்சணத்துல இருக்க அனு. நீ தான் யாரையுமே எதையுமே கேட்டுக்க மாட்டியே. அதான் யாரும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம கண்டபடி சுத்திட்டு இருக்காங்க. அத்தை, இல்ல, பசங்க என்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு தான் கோவிலுக்கே போனாங்க. ஆனா அங்க பிரதட்சணம் பண்றதையும் மௌன விரதத்தையும் என்கிட்ட சொல்லல. சொன்னா நான் வேணான்னு தடுத்துருவேன்னு நினைச்சு சொல்லாமே போயிருக்காங்க. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். பல்லவி மேல உன் பிள்ளைங்களுக்கு அப்படி என்ன அக்கறை? என்னத்த சொல்றீங்க? இத பாரு அனு, நீ அவளோட பழகிறதே எனக்கு பிடிக்கல. நெஞ்சில நெருஞ்சு முள்ளால குத்துற மாதிரி இருக்கு. இதுல என்னடானா நீ தேவையில்லாம பசங்க மனசு வேற கெடுத்து வச்சிருக்க. அத்தை, அவங்க அப்படி என்னதான் பண்ணாங்க? நீ யார பத்தி கேக்குற? உன் அருமை ஃப்ரெண்ட பத்தியா இல்ல பசங்கள பத்தியா? பல்லவியை பத்தி தான் நான் எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேனே. நீங்க தான் மனசை திறந்து எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. நான் இப்ப கேட்டது பசங்களை பத்தி தான் அத்தை. பல்லவி மேல அக்கறை இருக்கிற மாதிரி அவங்க அப்படி என்னதான் பண்ணாங்க? சொல்றேன். அதுக்காக தானே இப்ப போனே பண்ணிருக்கேன். இந்த அங்க பிரதட்சணம் மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக தெரியுமா? எதுக்காக? நான் பல்லவிய புரிஞ்சு அவளை ஏத்துக்கணுமா, அதுக்காக தானோ. அனு, சொல்லுங்க அத்தை. என்ன திடீர்னு அமைதி ஆயிட்ட? அது சரி, இந்த பசங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அத்தை, நான் ஒன்று சொல்றேன், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ இது வேண்டாத வேலை மாதிரி தெரியல. ஐயோ அனு, உனக்கு அவளை பத்தி தெரியல. அதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசிட்டு இருக்க.
எனக்கா பல்லவியே தெரியாது, ரொம்ப நல்லா தெரியும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அத பசங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பல்லவியை சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வேண்டுதலும் பண்ணியிருக்காங்க. அனு, நீ கண்ணை மூடிட்டு இருக்க. அதனாலதான் இந்த உலகமே உனக்கு புரிய மாட்டேங்குது. அத்தை, கண்ணை மூடிட்டு இருக்கிறது நான் இல்லை, நீங்க தான். அதனால தான் பல்லவியை பத்தி புரிஞ்சுக்காமே பேசுறீங்க. அத்தை, என்னடா அவ வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிட்டு இருக்காளேன்னா நீங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. என்கிட்ட கோச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அத்தை. பல்லவி ரொம்ப நல்லவங்க. அனு, எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீநிதினால தானே நீங்க பல்லவியை வெறுக்கிறீங்க. ஆனா இப்போ அந்த ஸ்ரீநிதியே பல்லவியை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஆமா அத்தை, கூடிய சீக்கிரத்துல ஸ்ரீநிதி பல்லவியோட மருமகளா வர போறா. யாரு அவளை மன்னிச்சா என்ன, யாரு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? உன்கிட்ட பல்லவியை பத்தி பேசுறதும் குட்டிச்சவத்துல முட்டிக்கிறதும் ஒண்ணுதான்னு இப்ப நீ நல்லா எனக்கு புரிய வச்சுட்ட. நான் வச்சிடுறேன். அத்தை, என்னம்மா இது, பாவமா அனு. இப்படி ஆளாளுக்கு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் காயத்ரி, உங்க பொண்ண எப்ப எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. என்ன ஸ்ரீநிதி, அடுத்த ஃப்ரைடே நல்ல முகூர்த்த நாள், அது உனக்கு ஓகே தானே? அன்னைக்கு நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பல்லவி, அது மேரேஜுக்கு இப்ப அவசரப்பட வேண்டாமே. என்ன சொல்றீங்க காயத்ரி? ஏன் அவசரப்பட வேண்டாங்கிறீங்க? என்ன காயத்ரி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம்? இல்ல, ஸ்ரீநிதியோட ஜாதகத்தை பார்த்தோம். அவளுக்கு 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்றதா நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் பல்லவி. என்ன காயத்ரி, பெண்ணை திரண்டு வர நேரத்துல தாழியை உடைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்க உங்க பேச்சு? இல்ல ஆண்டி, அது வந்து என்ன அநியாயம் ஸ்ரீநாத். ஸ்ரீநிதி என் வீட்டுக்கு மருமகளா வர்ற நிமிஷத்தை நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். இவங்க என்னடான்னா திடீர்னு ஜாதகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இத பாருங்க காயத்ரி, இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் எதுக்காக 6 மாசம் 1 வருஷம் தேவையில்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? ஏங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? அது வந்து பல்லவி, ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கிறப்போ அதை ஃபாலோ பண்ணாம விட்டா மனசுக்கு ஒரு குறையா தோண்டிட்டே இருக்கும். என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? இத பாருங்கம்மா, 6 மாசம் தானே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள காணா போயிடும். அதெல்லாம் முடியாதுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். பாவுங்க ஸ்ரீநிதியும் கார்த்தியும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவங்கள பிரிச்சு வச்சிட்டு இருப்பீங்க? இல்ல ஆண்டி, இந்த பிரிவு எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மனசுல குறையோட எதுக்கு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம என் மேரேஜ் நடக்கணும், அதான் என் ஆசை ஆண்டி. இதுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்க தயாரா இருக்கேன். ஆண்டி, நான் உங்க மனசை புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, ப்ளீஸ். சச்சா, என்ன ஸ்ரீநிதி என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? உண்மையிலேயே நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். எவ்வளவு பக்குவமா இருக்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்ற உன் மனசு சத்தியமா எனக்கு வராது. நீ எனக்கு மருமகளா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். காயத்ரி, 6 மாசம் கழிச்சாவது அந்த குடுப்பனை எங்களுக்கு சீக்கிரமா கொடுத்துருங்க காயத்ரி, ப்ளீஸ். கண்டிப்பா. சரி, நாங்க கிளம்புறோம். சரிங்க. வரேன் ஸ்ரீநாத். ஆ, வரேன் சார். வாங்க. வரேன் காயத்ரி. வாங்க, வரேங்க. வாங்கம்மா. வரோம்.
வரேன் ஸ்ரீநிதி. ஓகே ஆண்டி. எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்க நான் எப்படியாவது முயற்சி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். வரேன்.